தொழிலாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு அரசு விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தின் நிர்வாக இயக்குனரும் உங்கள் அனைவரின் நண்பருமான கே குணசேகரன் பேசுகிறேன். இன்று 24/1/2025 இந்திய முழுவதும் ஓட்டுநர்கள் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் ஓட்டுநர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து பெருமகிழ்வு கொள்கிறேன். ஓட்டுநர்கள் பணி சிறப்பாக அமைவதற்கு உறுதுணையாக உழைக்கும் நடத்துனர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் அனைவருக்கும் இத்தருணத்தில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீரின்றி அமையாது இவ்வுலகு, அதுபோல் ஓட்டுநர்களாகிய நீங்கள் இன்றி அமையாது இவ்வுலகத்தின் இயக்கம். மக்களின் வளர்ச்சியில் மிக அதிக பங்கு ஓட்டுநர்களையே சேரும். விழுப்புரம் கோட்டத்தினை பொறுத்தவரையில் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மண்டலங்கள் மூலம் 11 மாவட்ட பொதுமக்களுக்கு நமது பேருந்தினை இயக்கி கொண்டிருக்கிறோம். இவ்வகையில் ஓட்டுநர்களின் சிறப்பான சேவை மூலம் பொதுமக்களின் கல்வி, வேலை, மகளிர் விடியல் பயணம், மருத்துவம், வணிகம், கிராமங்களின் விவசாய தேவைகள் போன்ற இன்றியமையாத தேவைகளை அன்றாடம் பூர்த்தி செய்யும் ஒரு முக்கிய இணைப்பு பாலமாக செயல்படுகின்றனர். கடந்த காலங்களில் புயல், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடரின் போது நமது ஓட்டுநர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து மக்களின் இயல்பு வாழ்க்கை நிலையை அடைய காரணமாக அமைந்தது மிகவும் பாராட்டத்தக்கது. எவ்வளவு இடர்பாடுகள் அல்லது குறுக்கீடுகள் இருந்தாலும் அதனை திட்டமிட்டு உரிய நேரத்தில் தனது பேருந்தினை உரிய இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதில் ஓட்டுநராகிய நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவது பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. பொங்கல், கார்த்திகை தீபம், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ் போன்ற பெரு விழா காலங்களில் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பதை நாம் உறுதி செய்யும் பொருட்டு நமது குடும்ப மகிழ்ச்சியினை தியாகம் செய்து விழா நாட்களில் பேருந்து இயக்கம் சிறப்பாக மேற்கொள்ளும் உங்கள் தியாகம் மிகவும் போற்றத்தக்க ஒன்றாகும். அவ்வாறு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இன்றைய தினத்தில் அதிகாலையிலிருந்து அனைத்து அலுவலர்கள் மற்றும் கிளை மேலாளர்கள் அனைத்து பணிமனைகளிலும் இந்த நாளில் ஓட்டுநர்களை பாராட்டும் விதமாக வாழ்த்து அட்டை, ரோஜாப்பூ, கைத்துண்டு மற்றும் இனிப்பு ஒவ்வொரு கிளையிலும் வழங்கப்பட்டு சிறப்பு செய்து வருகின்றனர். ஓட்டுநர்களுக்கு உறுதுணையாக விளங்கும் நடத்துனர்களுக்கும் பேனா பரிசாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் முக்கிய பேருந்து நிலையங்களிலும் பொதுமக்கள் மத்தியில் நமது ஓட்டுநர்களின் சிறப்புகளை சிறப்பிக்கும் விதமாக சிறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு ஓட்டுநர்கள் சேவையை குறித்து எடுத்து கூறப்பட்டு வருகிறது. அங்கு பொதுமக்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் நமது ஓட்டுநர்களுக்கு இனிப்பு மற்றும் ரோஜாப்பூ கொடுத்து வாழ்த்தி வருகின்றனர். மாவட்ட நிர்வாக அலுவலர்கள், காவல்துறை அலுவலர்கள், நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் போன்ற போக்குவரத்து துறை அலுவலர்கள் என பல்வேறு அரசு துறை அலுவலர்களும் நமது ஓட்டுநர்களின் சீரிய பணியினை வெவ்வேறு நிகழ்வுகள் மூலம் பாராட்டி வருகின்றனர். பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்களுக்கு மட்டும்தான் கூடுதல் பொறுப்பு மற்றும் பெருமையும் உண்டு என்று யாவரும் அறிந்ததே. பொதுமக்களை வைத்து இயக்கப்படும் ரயில், ட்ரெயின், விமானம் போன்றவற்றை இயக்குவதற்கு பிற தொழில்நுட்ப உதவி சப்போர்ட், பிற நபர்களின் கண்ட்ரோல் என்று வாகனத்தினை இயக்க கூடுதல் உதவிகள் உண்டு. நமது கழக ஓட்டுநர்கள் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து பேருந்து இயக்கும் பொழுது அனைத்து வித கண்ட்ரோல்களும் நமது ஓட்டுநரின் முழு பொறுப்பாக அமைந்துள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் யாவரும் ஓட்டுநரை
தன் உயிரினும் மேலாக கருதிதான் தானும் அதில் பயணிக்கின்றனர். அதுபோன்று அவர்கள் குழந்தைகள் உட்பட உறவுகளையும் நம் பேருந்தில் பயணிக்க அனுமதிக்கின்றனர். அவ்வகையில் பார்த்தால் நமது ஓட்டுநர்களினுடைய பணி இவ்வுலகத்திலேயே மிகவும் சிறப்பான பணி என்று எல்லோராலும் தீர்மானிக்கப்படுகிறது. அவ்வாறு சிறப்பாக சேவை மற்றும் பணிபுரிந்து வரும் நம் ஓட்டுநர்களின் கடுமையான பணியினை நிர்வாகமும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அடிப்படை தேவைகளான சுகாதார கழிப்பறை, குளியலறை, குளிரூட்டப்பட்ட ஓய்வறை போன்ற பணிகள் நமது கழகத்தின் மூலம் அனைத்து பணிமனைகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு மூலம் நமது போக்குவரத்து கழகத்தில் 18 பணிமனைகளில் நவீன கழிப்பறை மற்றும் குளியலறை போன்றவற்றை நவீனப்படுத்தும் விதமாக ஒரு கிளைக்கு தலா 10 லட்சம் வீதம் 1,80,00,000 நிதி வழங்கப்பட்டு பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்பட உள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு அனைத்து வகையிலும் சிறப்பான மற்றும் இன்றியமையாத பணியினை ஓட்டுநர்கள் மேற்கொண்டுள்ளனர். இது பணி என்று கூறுவதற்கு பதிலாக சேவை என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு நமது ஓட்டுநர்கள் சிறப்பாக செய்து வருகிறார்கள். இந்த தினத்தில் மீண்டும் ஒரு முறை அவர்களை பாராட்டுவதில் நான் பெருமகிழ்வு அடைகிறேன். நன்றி, வணக்கம்.